பிராங்க்லின், உனக்கு விஷயம் தெரியுமா? இப்ப ரோப்ளெக்ஸ்ல நிறைய புது கேம்லாம் வந்திருக்கான். அந்த புது கேம்லாம் நம்ம ட்ரை பண்ணா என்ன பிராங்க்லின்? நம்ம கேம் விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சுல, அந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிராங்க்லின். சின்சானே என்னடா சொல்ற? நிறைய கேம் வந்திருக்கா? புதுசா நிறைய கேம் வந்திருக்கோ? இந்த ரோப்ளெக்ஸ்ல நிறைய அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ரோப்ளெக்ஸ் பிளேயர் ஒருத்தர் வந்தார் பத்தியா? அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி பேசலாம். ரீசெண்டா வந்திருக்கிறதுல எது நல்ல கேம்னு கேட்கலாம். அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் கூட சேர்ந்து கூட நம்ம கேம் விளாடலாம். என்னடா சொல்ற சின்சானு? பிராங்க்லின், நானும் அதான் சொல்றேன் பிராங்க்லின். சூப்பரான கேம்ஸ்லாம் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே நம்ம நிறைய கேம்லாம் விளையாட வச்சார்ல, அவருக்கு கால் பண்ணி வர சொல்லு பிராங்க்லின். அவர் கூட சேர்ந்து ஜாலியா நம்ம விளையாடலாம். அப்படியா சொல்ற சின்சானு? சரி, நம்ம ரோப்ளெக்ஸ் சாருக்கு நான் கால் பண்றேன். கால் பண்ணி பேசினா அவருமே புரிஞ்சுப்பாரு. இரு, அவருக்கு முதல்ல கால் பண்றேன். ரோப்ளெக்ஸ் சார், புதுசா நிறைய கேம் வந்திருக்குன்ற மாதிரி சின்சானு சொல்றான். புதுசா வந்ததுல எது நல்ல கேம்ன்றதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க வீட்டுக்கு வர முடிஞ்சா கூட கிளம்பி வாங்க சார். பிராங்க்லின், அப்படியா சொல்ற? ஆமாப்பா, நிறைய அப்டேட்லாம் ரோப்ளெக்ஸ் கேம்ல வந்திருக்கு. எது சூப்பரான கேம்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா கிளம்பி உங்களோட வீட்டுக்கு வந்துடுறேன். சரியாப்பா? வாங்க சார், வாங்க சார். நாங்க 2 பேரும் உங்களுக்காக வெயிட் பண்றோம் சார். டே சின்சானே, நீ சொன்னதுக்காக ரோப்ளெக்ஸ் சாருக்கு கால் பண்ணி பேசிட்டேன். கொஞ்ச நேரத்துல அவர் வந்துடுறாராம். அவர் வந்து நமக்கு நல்ல கேமா போட்டு தருவாரு. அந்த கேமை ஜாலியா விளையாடலாம். என்ன சொல்ற? அவருக்கு நிறைய கேம்லாம் தெரியும்ல, அவர் நல்ல கேமா நமக்கு போட்டு தருவாரு. நம்ம ஜாலியா விளையாடலாம். நம்ம இப்பயே ரூம்ல போய் வெயிட் பண்ணலாம்ப்பா, அப்பதான் கரெக்டா இருக்கும். சின்சானே, அதுவும் சரிதான். என்னை ஃபாலோ பண்ணி வா சின்சானே. டக்குன்னு கண்ணாடிக்குள்ள பூந்துட்டு இருக்கேன்டா. சின்சானே, நம்ம ரூம்ல போய் வெயிட் பண்ணுவோம். அந்த ரோப்ளெக்ஸ் சார் வந்தாருன்னா கேமை நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே கேமை வந்து டிவிலேயே விளையாடுற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோப்ளெக்ஸ் சார் வந்தார்னா அவர் போட்டு தந்துடுவார். நம்ம கேம் விளையாடலாம். ஓகே, நான் முதல்ல இந்த டிவியெல்லாம் ஆன் பண்ணி வச்சிடுறேன். அவர் வந்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிராங்க்லினோ சின்சானோ கால் பண்ணாங்க. நிறைய கேம் வந்திருக்குல்ல, அதுல ஏதாவது போட்டு தர சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நம்ம உடனே அவங்களோட வீட்டுக்கு கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிறைய ஹெல்ப்லாம் அவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கேமை போட்டு தந்துடலாம். ஓகே, வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சா? வீட்டில் ஏதாவது கார் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். என்ன கார் இருக்கு? இருங்க, கார் முதல்ல இருக்கான்னு தேடி பார்ப்போம். என்னங்க, சட்டுன்னு ஒரு கார் கூட இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோட்டில் போகிற யாரோட காரையாவது எடுத்துக்கலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு காரை நம்ம வாங்கிக்கலாம். இருங்க, இந்த கார் மாட்டுது. ஐயோ, ஓட்டாங்க. சே, இதோட எப்போ கார் வருது, நான் எப்போ தூக்குறது? ஏதோ இங்கே ஒரு கார் வருதுங்க. தூக்கிட வேண்டியதுதான் இந்த காரை. தூக்கு. தம்பி, ஒரு அவசர வேலையா போறேன். நீ இறங்கிக்கோ, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து பிராங்க்லினோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம போயிடலாம், ஸ்பீடா போயிடலாம். A few minutes later. நான் வந்துட்டேன்ப்பா. நீங்களா எங்க இருக்கீங்க? எங்க? அதோ பிராங்க்லினும் சின்சானும் நமக்காக தாங்க வெயிட் பண்றாங்க. ரீசெண்டா நிறைய கேம் அவங்க வெளியிட்டு இருக்காங்கப்பா. அதுல ஒரு சூப்பரான கேமை பார்த்து தான் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம போட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? சூப்பர்ப்பா, டிவிலே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டியா? இரு, நான் டிவிலேயே இந்த கேமை போட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிவியில் இந்த கேமை போட்டுடலாம். அதுக்கப்புறம் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிவியில் கேமை போட்டு விளையாட வேண்டியதுதான். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு சின்சான் கேமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரோப்ளெக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு. அந்த கேம் தான் விளையாட போறோம். நம்ம ரோப்ளெக்ஸ் பிளேயர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த கேமையே நமக்கு போட்டு தந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஃபுல்லா என்னோட போஸ்டர் தான் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் கேமோட கான்செப்ட். தாண்டி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். தாண்டு. ஓகே, வேற ஒருத்தனும் இருக்கான் பாருங்க நம்ம கூட. வாடா சேர்ந்தே போலாம். ஐயோ, ஜம்பரா செம்மைட்டு ஜம்ப் பண்ணுது. படிக்கட்டுங்க. இந்த கேம் முழுக்க பாருங்க என்னோட போஸ்டரை தான் வச்சிருக்காங்க. ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், விழுந்தா ஸ்டார்டிங்ல இருந்து வர மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நான் ரொம்ப தூரம் போய் விழுந்தேன். ஸ்டார்டிங்ல இருந்து வரேன் பாருங்க. கொடுமை. தாண்டு ஜம்பர். ஐயோ, தாண்டிட்டேன். அவனும் நம்ம பின்னாடி தாங்க வரான். வரட்டும். வா சீக்கிரமா வாடா. அவன்ட்டான். தாண்டி போனோம். ஐயோ, என்ன இந்த கரெக்ட். அந்த சைடு, அதுல கரெக்டானதுல நம்ம குதிக்கணும் போலங்க. தப்பானதுல நான் குதிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சின்சானை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இருங்க, தாண்டிடலாம். தாண்டியாச்சு. ஐயோ, தாண்டிட்டேன். ஐயோ, அவன் போயிட்டானே அந்த சைடு. நான் தான் போகாம இருக்கனா? ஐயோ, போயிட்டேன். அடுத்து. ஐயோ,
தப்பானதை நான் தாண்டிடுறேங்க. அவன் நமக்காக தான் வெயிட் பண்றான் போல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீக்கிரமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நமக்காக தான் வெயிட் பண்றான். இருங்க போயிடுறேன். தாண்டு தாண்டு தாண்டி. ஐயோ அண்ணா அவனும் இந்த சைடு வந்துட்டாங்க. நமக்காக வெயிட் பண்ணி தான் இந்த இடத்து. ஓ அவன் சொல்லி தராங்க நமக்கு எப்படி தாண்டணும்னு. பாத்தீங்களா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தாங்க அவன் வந்திருக்கான். பரவாயில்லையப்பா, நம்மள கொஞ்சம் கைட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க அவன். ஓகே ஓகே இருப்பா. அடுத்து என்னப்பா பண்ணோம்? ஐயோ அவன் கீழே விழுந்துட்டாங்க. நமக்கு சொல்லி தந்து அவன் கீழே விழுந்துட்டான். பாவம். வரட்டும் வரட்டும். வராங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா. ஐயோ திரும்ப திரும்ப கீழே விழுறானே. நமக்கு சொல்லி தந்துட்டு அவன் கீழே விழுந்துட்டாங்க. பாருங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்காங்க. நம்ம அவனுக்காக வெயிட் பண்ணலாமா இல்ல போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி நம்ம போய் பார்ப்போம். அவன் வந்துடுவான் பின்னாடியே. ஐயோ தாண்டிட்டேன். ஐயோ தாண்டிட்டேன். படிக்கட்டு. எப்பா தாண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்ல படக்கூடாதா? படாம போகணுமோ? படாம எப்படி போறது பார்ப்போம். இருங்க தாண்டும். ஐயோ என்னங்க படாம போறது கஷ்டமாச்சே. படுவோம். பட்டா எதுவுமே ஆகல. ஆனா படாம போறதும் கஷ்டமாச்சே. எப்படி இதை தாண்டி போறது ஃப்ரெண்ட்ஸ்? ஒண்ணுமே புரியலையே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவன் சொல்லி கொடுத்தாதான் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்க வரான்? அது பாருங்க அங்க வராங்க அவன். சரி வந்துருவான். அவனுக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்க எப்படி போறதுன்னே எனக்கு ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட்டா அங்க தாண்டிடுமோ? அவ்வளோ லாங் நம்மளால தாண்ட முடியாது. வந்துட்டாங்க அவன். இது பாருங்க எங்க வந்துட்டான் பாருங்க. நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அவன் இருக்கான் போல. வாடா தம்பி, எப்படி தாண்டதுன்னு சொல்லி கொடுறா. போடா தாண்டா. என்ன அவனும் யோசிக்கிறாங்க எப்படி தாண்டதுன்னு. போயிட்டான் பாருங்க. அவனுக்கும் போக தெரியல. ஐயோ இன்னும் அவன் தாண்டிட்டான். ஓஹோ இப்படி எகிரி அந்த சைடு வரணும் போலங்க. வந்துட்டேங்க. அப்பா ஓகே பாத்தீங்களா, அவன் வந்ததுனால நம்ம வந்துட்டோம். போடா என்னடா நின்றுட்டு இருக்க. ஐயோ அங்க வழுக்குதுங்க அந்த இடம். அவுட் ஆயிட்டோம். ஐயோ அவுட் ஆனா பாருங்க எங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இப்ப நமக்காக அவன் வெயிட் பண்ணுவானா? வெயிட் பண்ண மாட்டானா? அவன் எங்கேயோ இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். சரி போவோம், முடிஞ்ச அளவுக்கு வேகமா போவோம். பாருங்களேன் அவுட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து வர வைக்கிறாங்க இந்த கேம்ல. அநியாயமா இருக்கு. இதுல இந்த பிரவுன் கலர்ல மட்டும் குதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவனுக்காக வெயிட் பண்ணுவோம்ல, அவன் வெயிட் பண்ணுவானா? டவுட் தாங்க. சரி போய் பார்ப்போம். ஐயோ இந்த இடம் தாண்டது கொஞ்சம் கஷ்டமாச்சே. எப்பா வந்துட்டோம் இந்த இடத்துக்கு திரும்பி. ஐயோ என்னங்க வெடிச்சு சதறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நமக்காக வெயிட் பண்றானா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம திரும்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டியும் நம்மளால முடிக்க முடியல. இந்த கேம் ரொம்ப கஷ்டம். பிராங்க்லின், இந்த கேம் எனக்கு இப்பயே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிராங்க்லின், நீ விளையாடு. சரி என்கிட்ட கொடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்க பிராங்க்லின் தான் விளையாட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படியாவது தாண்டுறேன். அந்த சின்சான் விளையாடும் போது நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவன் விளையாண்டான்றதெல்லாம் கவனிச்சுக்கிட்டேன். சரி நான் இப்போ போறேன். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுல இந்த இடத்துல தான் குதிக்கணும். ரைட், குதிச்சிட்டேன் வந்துட்டேன். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த சின்சானாவது கொஞ்சம் தூரம் போனா நான் அதுக்குள்ளேயே கீழே விழுந்துட்டேன். இந்த வாட்டி ட்ரை பண்ண. எங்க இங்க பாருங்களா, ஃபுல்லா சின்சானோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டிருக்காங்க சின்சான். ஐயோ எங்க அவன் கீழே விழுந்துட்டாங்க பாத்தீங்களா? சின்சான் கூட ஒருத்தன் விளையாண்டானே அவன் கீழே விழுந்துட்டாங்க. பாவம், நம்ம தான் விழுந்தோம்னு நினைச்சோம், அவனும் கீழே விழுந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சே, அவன் கூட பேசிக்கிட்டே நான் விட்டுட்டேங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எப்படியும் கீழே விழுந்துட்டான்ல, நம்ம அவனை பிடிச்சிடலாம். சின்சானே என்னை விட இந்த கேம் நல்லா விளையாண்டாங்க, நான் தான் ரொம்ப சொதப்புறேன். சரி அவன் நமக்காக வெயிட் பண்றான் பாத்தீங்களா, நல்லவனா இருக்காங்க அவன். வருங்க, நமக்காக தாங்க அவன் வெயிட் பண்றான். வாடா வாடா தம்பி. ஏய் இருடா, அவன் என்னையும் சேர்த்துச்சான். ஆடா என்னங்க நான் கீழே கீழே விழுந்துட்டு இருக்கேன். தாண்டு. அப்பா தாண்டியாச்சு. அவன் நமக்காக வெயிட் பண்ணுவான் பாருங்களேன். நீங்க வேணா பாருங்க,
இல்லைங்க வெயிட் பண்ணலங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அங்கே வெயிட் பண்ணுறான் பார்த்தீங்களா, வெயிட் பண்ணுறான் பாருங்க. அவன் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. சின்சானுக்காக வெயிட் பண்ணுவேன், இப்போ நமக்காக வெயிட் பண்ணுறான். நல்ல ஆளாக இருக்கான்ல அவன். அப்பா வேறுங்க நமக்காகவே வெயிட் பண்ணுறான். வந்துட்டேன்டா, வாடா நீயும் வாடா, தாண்டு நீ தாண்டு, நான் தாண்டுறேன். வேறுங்க சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க டக்குன்னு. ஐயோ அவன் கடுப்பாயிடுவாங்க. அவன் இதுக்கப்புறம்லாம் நமக்கு வெயிட் பண்ண மாட்டான். போடா உனக்கு விளையாடவே தெரிலன்னு அவன் பாட்டுக்கு போயிடுவான் பாருங்களேன். ஒரு வாட்டியும் நமக்கு வெயிட் பண்ணுறாங்க. அவன் எங்கே இருக்கான்? சரி நம்ம போவோம், சீக்கிரமாக போனால் தான் அவனை கண்டுபிடிக்க முடியும். அவனும் கீழே விழுந்துட்டாங்க. நம்ம விழுந்த சோகத்தில் அவனும் விழுந்துட்டான் போல, பாவம். சரி தாண்டு. இதில் செக் பாயிண்ட்டே இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனை. எப்போவுமே கேமில் செக் பாயிண்ட் இருந்தால் நம்ம அவுட் ஆனால் அந்த இடத்துல இருந்து வருவோம், கொஞ்சம் கேம் ஈஸியாக இருக்கும். இதில் செக் பாயிண்ட்டே இவனுங்க வைக்கல. இது பாருங்க, அவன் வரான் பாருங்க. வாடா தம்பி, எங்கங்க அவன் இப்போ திரும்ப கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சின்சானே சூப்பராக விளையாண்டான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தான் விளையாட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்ப்பா சாமி. ஐயோ கரெக்டாக குதிச்சிட்டேன். இதையும் கரெக்டாக குதிச்சிடணும். கரெக்டாக குதிச்சிட்டேன். கரெக்டாக எப்போ வந்துட்டேங்க. ஐயோ இந்த இடம் அது தெரிஞ்சு அவுட் ஆயிட்டனே ஃப்ரெண்ட்ஸ். அவன் இங்கே தான் போயிட்டு இருக்கான். என்ன அவன் நமக்காக இறங்கி வரானா? இறங்கி வராங்க. வாடா போலாண்டா. அவன் பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? GZ என்னமோ பேர், வித்தியாசமா இருக்கு அவன் பேர். சரி போலாம் நம்ம. அவன் பாருங்க டக்குன்னு தாண்டுறான், நம்மளும் தாண்டுவோம். யாரு நம்ம? போடா போ நிக்காத. போய்கிட்டே இருக்காங்க அவன். ஐயோ அவன் கீழே வந்துட்டாங்க. ஆனா நான் தாண்டிட்டேன்ல. ஐயோ நானும் கீழே வந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் இந்த கேமை முடிக்க மாட்டோம் போலியே. பிராங்க்லின், சின்சானே உன்கிட்ட இருந்து நான் வாங்கினதே வேஸ்ட் தான்டா. நீயாவது கொஞ்சம் பரவாயில்லையா விளையாண்டடா. சரி சின்சானே, சரி வேணாம், இதுக்கப்புறம் இந்த கேமை முடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க எவ்வளோ வாட்டி கீழே விழுறேன்ட்டு. செக் பாயிண்ட் இல்லைனாலே கேம் விளையாடவே இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த ரோப்ளெக்ஸ் பிளேயரு நல்ல கேமா போட்டு தருவார்னு பார்த்தா இவ்வளோ கஷ்டமான கேமை போட்டு தந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க இந்த சின்சானு இவன் இருக்கான்ல, இதனால தான் இந்த கேம் விளையாடுறேன்னு ரோப்ளெக்ஸ் சார் கிட்ட சொல்லியிருக்கான் போல. இவனோட போஸ்டர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இந்த கேம் விளையாடலான்னு சொல்லிட்டான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம போன வாட்டி தப்பு பண்ணி விழுந்தோம். இந்த வாட்டி தப்பு பண்ணிடக்கூடாது. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அது பனிங்க ஸ்பீடாக வழுக்குது. நம்ம அப்படியே ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் தாண்டிட்டேன் பார்த்தீங்களா? எப்பா சூப்பராக தாண்டிட்டாங்க. ஐயோ அடுத்து எப்படி போகிறது தெரியலையா? அவன் வந்தால் தான் உண்டு. அவன் எங்கெங்க இருக்கான்? அவன் சொல்லி கொடுத்தா நான் தாண்டிடுவேன். அவன் எங்கெங்க இருக்கான்? ஐயோ அவன் எப்போவுமே நம்ம கூடயே வருவான், காணோம். நம்மளா தான் தாண்டணுமா இந்த இடத்த? எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல இந்த இடத்துல. ஐயோ அவுட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, சின்சான்னு தாண்ட முடியலன்னு என்கிட்ட தந்தான். என்னாலையும் சுத்தமாக தாண்டவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேற ஒரு வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஈஸியான கேமாக விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.